Reduce the following fractions into their lowest terms by prime factorization method. 2 question இருக்கு. So first question எடுத்து solve பண்ணலாம், which is 48 by 60. So உங்களோட numerator part பார்த்தீங்கன்னா which is 48. So இந்த 48 வந்து prime factorization method நம்ம சொல்லியிருந்தோம். So இந்த long divisionல தான் நான் வந்து solve பண்ண போகிறோம். So 2 table எடுத்திருக்கோம், 2 times table. So 2 எத்தனை times 4 வரும் பார்த்தீங்கன்னா 2 times. 2 into 2 4. Then 2 எத்தனை times 8 பார்த்தீங்கன்னா 4 times. நெக்ஸ்ட் நீங்கள் ரிவர்ஸில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 24 into 2 தான் பார்த்தீங்க which is 48. மறுபடியும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளில் ஆகும். 2 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 2 வரும் 1 டைம். 2 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 4 கிடைக்கும் 2 டைம்ஸ். 12 2s தான் பார்த்தீங்கன்னா which is 24. மறுபடியும் 2 டைம்ஸ் டேபிள் எடுத்திங்கன்னா 6 டைம்ஸ். 2 into 6 தான் வந்து 12. மறுபடியும் 2 டைம்ஸ் டேபிள் எடுத்திங்கன்னா 3 டைம்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 டைம்ஸ் டேபிள் எடுத்திங்கன்னா 1 டைம். So once complete பண்ணானே ரிவர்ஸ்ல நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 1 into 3 3, 3 into 2 6, 6 into 2 12, 12 into 2 24, 24 into 2 which is 48. So 48 இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. So 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 2 into 3 divide by இந்த போர்ஷன் வந்து நீங்க எப்ப ஸ்டாப் பண்ணனும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து 1 வர வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. இந்த 60 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 6 into 10ன்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டிங் வந்து. ஸோ 60 வந்து 6 into 10, 6 into 10 தான் 60. ஸோ மறுபடியும் நோட் ஸ்டெப் இருக்கு. ஸோ நியூமரேட்டர் பார்ட் ஆஸ் இட் இஸ் வரும் 2 into 2 into 2 into 2 into 3 டிவைட் பை. ஸோ இந்த 6வே எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 into 3 தான் வந்து 6 multiplied by then 10 வந்து எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 into 5 வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா கேன்சலிங் வந்து ரொம்பவே ஈஸி. கேன்சலிங் பார்ட் வந்து ஸோ இந்த 2 வந்து சேம் நம்பர் வந்து கெட்ஸ் கேன்சல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 கெட்ஸ் கேன்சல். மறுபடியும் இந்த 2 டைம்ஸ் டேபிள் 3 டைம்ஸ் டேபிள் இதெல்லாம் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் பார்ட் பாருங்கள் ஈக்குவல்ஸ் 2 into 2 பார்த்தீங்கன்னா which is 4 divide by denominator part பார்த்தீங்கன்னா கீழே 5 மட்டும் தான் இருக்குது. ஸோ 4 by 5. ஸோ 48 by 60 இருந்தது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது you got 4 by 5. இது ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 510 divide by 210. இதை ப்ரொசீட் பண்ணலாம் இப்போது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இந்த லாஸ்ட் ஜீரோஸ் இருப்பாங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ பட் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப் கூட நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். 510 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 51 into 10ன்னு எழுதலாம். அதே மாதிரி டிவைட் பை 210 எப்படி எழுதலாம் 21 into 10 தான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இல் கெட் திஸ் நியூமரேட்டர். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் பார்ட் வந்து கிடைக்கும் 210. நெக்ஸ்ட் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 10 இதை வந்து 10 டைம்ஸ் டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 1 டைம் கிடைக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா which is 51 by 21. இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இந்த 51 இதையும் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் டேபிளால் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் டேபிள் பண்ண முடியாது பிகாஸ் லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து 3 டைம்ஸ் டேபிளை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்பயுமே வந்து கொடுத்துருக்க நம்பரில் ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட் பாருங்கள். அது வந்து 0 2 4 6 8 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 டைம்ஸ் டேபிளால் ஆகும். இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ 3 டைம்ஸ் டேபிளை வந்து ட்ரை பண்ணலாம். 3 1s are 3. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது 2 இருக்குது 3. பட் இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அந்த 2 தான் இங்கே ரிமைண்டர் வந்து நம்ம 2 போட்டிருக்கோம். ஸோ ரீட் பண்ணும்போது 21. 3 எத்தனை டைம்ஸ் வந்து 21 7 டைம்ஸ். 3 7s are 21. ஸோ 17 into 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் you will get 51. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 17 டைம்ஸ் டேபிளால் தான் ஆகும் 1. ஸோ 1 into 17 into 3 தான் பார்த்தீங்கன்னா which is 51. ஸோ 51 இருக்கிறது என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 3 into 17 divide by. ஸோ 21 ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவீங்க which is 3 into 7 தான் வந்து 21. ஸோ ஈக்குவல்ஸ் இதையும் 3 டைம்ஸ் டேபிளால் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் இருந்தால் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது நியூமரேட்டரில் 17 டிவைட் பை டினாமினேட்டரில் 7. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 510 by 210 இருந்தது. ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது you got 17 by 7. Thank you so much for watching this video.